தேவநாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிப்போம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மொழியை போல காத்தார். நல்ல சுகம் பலன் கொடுத்தார், நம்மை பாதுகாத்தார். நாம் பல நாட்கள் தொடர்ந்து ஜெபித்தோம், தேவ சமூகத்தில் வேதத்தை திறந்து வாசித்தோம். கர்த்தர் நம்மோடு பேசினார். நம்முடைய ஜெப வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் முதல் ஞாயிறு ஆராதனையில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நாவில் எழும்புகிற துதி கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக. ஆராதிக்கிற இந்த இடத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களை மீட்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்கள் தேவனே, நீர் பெரியவர், நீர் மகிமையுள்ள தேவன், நீர் உன்னதமானவர், நீர் ஒருவரே தேவன். உம்மை ஆராதிக்கும் ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. உம்மை ஆராதிப்பதற்கு உமக்கு சமீபமாய் வர எங்களை தகுதிப்படுத்தினீரே. மொழி இருதயத்தோடு உம்மை நேசித்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை இந்த இடத்துல உணரச் செய்யும். எங்களோடு பேசும். உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் இந்த ஆராதனை வேளையில் அனுபவிக்க உதவி செய்யும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவர் அமர்வோம். இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சத்தத்தை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். பாடல் பாடும்போது பாடல் வரிகள் அந்த திரையில் வரும். நீங்கள் அதை கவனித்து பாடல்களை எங்களோடு சேர்ந்து நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதிக்க அமர்ந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆராதனை தோட்டத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய ஆராதனை வேளையிலே மகிமைப்படுவாராக. ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம் என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை வேளையிலே மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம்.
புகழ்ந்திடுவோம். உதட்டில் அல்ல உள்ளத்தில் இருந்து ஸ்தோத்திர பலியிடுவோம். ஒன்று கூடி ஒரு மனமாய் பாடி புகழ்ந்திடுவோம். அவரே தேவன், நாம் அவர் ஆடுகளே, அவர் சத்தியம் மேய்ந்திடுவோம். அதில் என்றென்றும் நிலைத்திருப்போம். அவரே தேவன், நாம் அவர் ஆடுகளே, அவர் சத்தியம் மேய்ந்திடுவோம். அதில் என்றென்றும் நிலைத்திருப்போம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே. பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே. பரிசுத்த அலங்காரம் உடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே. பரிசுத்த அலங்காரம் உடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே. பரிசுத்த அலங்காரத்துடனே நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அந்த கால வேளையில விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க எத்தனை பேர் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிறோம். அந்த கால வேளையில என்னதான் ஆராதனைக்கு போகாம வீட்டில் இருந்துட்டு எப்பதான் இதுக்கு என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் வாஞ்சியோடு அவரை நாம் இருக்கிற இடத்துல ஆராதிக்கும் பொழுது அவர் அங்கே அவர் சொன்னபடி கடந்து வருவார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நம் நடுவிலே கடந்து வந்து நம்மை அவருடைய பிரசன்னத்தை உணரும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, உம்மை ஆராதிப்பதுதானே வாஞ்சையெல்லாம் நீர்தானே. உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா, உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா. உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம். உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம். உம் அன்பு உயர்ந்ததையா ராஜா, உம் அன்பு உயர்ந்ததையா.
ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. துதியின் ஆடை தந்தி, துயரம் நீக்கிவிட்டி, துதியின் ஆடை தந்தி, அபிஷேகநாதரே என் துணையாளரே, அபிஷேகநாதரே என் துணையாளரே, அகிலத்தை வென்றவரே, நீர் அகிலத்தை வென்றவரே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா, கண்ணீரை தேடும் ஆண்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை எல்லாம் ஆசைகள் இல்லையா, கண்ணீரை தேடும் ஆண்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே, வாஞ்சை ஆண்டவரே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே, ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே, வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் மண்ணில் வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் உம்மை மறப்பதில்லை, நான் உம்மை பிரிவதில்லை, ஆசையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. எல்லாரும் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். அவரை ஆராதிப்பது எத்தனை ஆனந்தமானது. ஹல்லேலூயா. பரிசுத்தரை தொழுது கொள்ளுவோம், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுவோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். நான் பாடுவேன் உம்மை
எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah. அவரை ஆராதிக்கும் போது அவர் நமக்கு சமீபமாய் இருந்து நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார். அவர் கனத்துக்குரிய தேவன், அவர் கனத்துக்குரிய தேவன், மகிமைக்குரிய தேவன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே. ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பட்டார், நன்றியால் நிரம்பட்டோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தரை மகிழ்ச்சியோடு பாடுகிற இருதயம் நமக்குள்ள வரட்டும். Praise the Lord. Hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் Praise the Lord செய்பவர் நீர்தான் ஆண்டவரே. இந்த நாளிலே செய்யும், இறங்கி வந்து செய்யும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, நீ வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் என்னில் காண செய்யுமே. ஒரு அற்புதம் என்னில் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
என்றவர் நீதானே ஏசையா. செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, சொல்லுவோம். இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் எங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் எங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் அல்லவா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர். அவருடைய சமூகம் நமக்கு ஆனந்தம், அவருடைய சமூகம் நமக்கு பேரின்பம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கைதடி பாடி கைமைப்படுத்தோம். கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் நன்றாய் கொண்டாடுவோம். ஆமென். கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் நன்றாய் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ள
மகிழ்ச்சியான அந்த காலை வேளையில உம்மை துதிக்கும் ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. என் பரிசுத்த எங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கின தேவன், உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அப்படி முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் சில விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். யாவரும் முழங்கால் படியிட்டு பெரியோர் சிறியோர் எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு நல்ல தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இந்த இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் உண்டு. அநேக இன மக்கள் உண்டு. இதில் சுவிசேஷம் இதுவரையும் சொல்லப்படாத அநேக இன மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எங்களெல்லாம் நீங்கள் சந்திச்சீங்களா ஆண்டவரே? எங்க தேசத்தில் இதுவரையும் எங்கெல்லாம் எந்த இன மக்கள் இயேசுவே யார் என்று கேள்விப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் சந்திக்கிறதற்கு நீங்கள் யாரையாவது அனுப்பும். ஊழியர்களை எழுப்பி பாரத்தோடு அங்கு சென்று ஊழியர் செய்ய அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை கேளும் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்ன என் அன்பின் தகப்பன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை அறியாத இருந்த எங்களை ரட்சித்த தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள அவரோட மனக்கண்களெல்லாம் கர்த்தர் திறக்க முடியாமல் நம்மளை சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே நீ யார் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. கல்லையும் மண்ணையும் வழங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா ஏசப்பா அவர்களெல்லாம் ரட்சிப்பீராக. எங்களை ரட்சித்த தேவன் அவர்களையும் ரட்சிக்க முடியாத சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் கர்த்தாவே. ஏசப்பா அவர்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ரத்தம் வீணாய் போய்விடாதபடி ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா எங்கெல்லாம் உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்லவில்லையோ அங்கெல்லாம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களாம் நரகத்துக்கு போய்விடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த ஜனத்தை எல்லாம் ரட்சிப்பீராக. அங்கு ஊழியர்கள் கடந்து சென்று ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவரே நீ உதவி செய்ய முடியாமல் சமுத்திரம் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. நீர் எப்படியாவது அந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பீராக. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் நீர் யார் என்று அறியாமல் இருக்கிறாங்கப்பா. அவர்களெல்லாம் நீர் எப்படியாவது சந்திக்க முடியாமல் கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஊழியர்களை எழுப்புவீராக, ஊழியர்களை எழுப்புவீராக ஆண்டவரே. அறுப்பு மிகுதியாய் காணப்படுகிறதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ஊழியர்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா வாலிபர்களை எழுப்புவீராக. எழுப்புதல் அக்கினி கர்த்தாவை வாலிபர்கள் மத்தியில் எழுப்ப முடியாமல் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை அறியாத ஜனங்கள் ஒருவரும் காணப்படக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் உண்மை நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள, உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா வானத்தையும் பூமி உண்டாக்கின அன்பின் தகப்பனே உம்முடைய இரக்கம் பெரியது
வருதப்பா. அவர்களை எப்படியாவது நீ சந்திக்க முடியாது உம்முடைய கர்த்தத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மூலம் கர்த்தாவே ஆண்டவரே, ஊழியர்கள் மூலம் கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. பழங்குடியினரை சந்திப்பீராக, ஆதிவாசிகளை சந்திக்க முடியாது நம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மலைவாழ் மக்களெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது நம்முடைய சமுத்திரம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம். மனம் இறங்குவீராக. ஒருவரும் நீ யார் என்று அறியவில்லை என்று ஆண்டவரே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட, அவர்களெல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது, மனம் இறங்க முடியாது நம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஜெபம் கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து தேவனுடைய நாமம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மட்டுமல்ல, கிரியைகளின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதுபோல் நம்முடைய கிரியைகள் நம்மை கர்த்தர் பயன்படுத்தணும். நம்மளை விசுவாசிகளை கர்த்தர் பயன்படுத்தி நம்முடைய கிரியைகளின் மூலமாக கர்த்தருடைய நாமம் நம்முடைய பட்டணத்தில் மகிமைப்பட, அவருடைய நாமம் அவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்ட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். இன்னொருவர் ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபையே ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே விசேஷித்த விதமாக கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காகவும் ஆண்டவரே உமது கிரியை வெளிப்படவும் ஆண்டவரே உமது சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தாவே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதே முடிவு வரும் என்று சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆதி நாட்களிலே ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் செய்ய என் தேவன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. உமது வருகை சமீபமாக இருக்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டவரே மாமிசமுள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், முழங்கால் யாவும் எனக்காக முடங்கும், கண்கள் யாவும் என்னை காணும் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, எங்களில் உள்ள ஆண்டவரே இந்த நிர்விசாரத்தின் ஆவிகளை தேவன் தாமே நீக்கி போட வேண்டும் ஒருட்டாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சொல் செயல் நடக்க எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது கிரியையை வெளிப்படுத்த என் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. உமது நாமம் மட்டுமே இந்த கடைசி நாட்களிலே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, எழுப்புதலின் அக்கினி இந்த கடைசி நாட்களை பற்றி எரிய தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். உட்காருவோம். யாவரும் அமருங்கள். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், கவனியுங்கள். இந்த நாளில் நாம் சபையில் வந்து கூடி நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சபையார் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறது உண்டு. சபையார் எல்லாரும் விசுவாசிகளுக்காக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் தொலைபேசியின் மூலம் போதகருக்கு தெரிவிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் போதகருக்கு தெரிவிக்கலாம் அல்லது உதவி போதகருக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் உடனே வாட்ஸ்அப் மூலம் எல்லா விசுவாசிகளுக்கும் நம்ம சர்ச்சு குரூப்பில் அதை நாங்கள் எழுதி எல்லாருக்கும் அனுப்பி வைப்போம். எல்லாரும் அதை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை தயங்காமல் உங்களுடைய தேவைகளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க, விசுவாசிகள் எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம்.
இந்த அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த உபவாசித்து ஜெபிக்கிற நாள் எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட உபவாச நாட்களை நீங்கள் ஏதாவது ஒரு நாள் நியமித்து கொண்டு தனியாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சாப்பிடாம தீர்மானம் பண்ணிக்கொள்ளலாம். எஸ்தரை போல் நான் புசிக்கவும் மாட்டேன், குடிக்க மாட்டேன், ஒரு வேளை சாப்பிட மாட்டேன், அல்லது 2 வேளை சாப்பிட மாட்டேன், அல்லது 3 வேளை சாப்பிட மாட்டேன். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தேவ சமூகத்தில் மீண்டும் ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிப்போமாக. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கும்படி நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். எந்த நிலைமையிலும் மாறாதது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அனுதினமும் நமக்கு தீபமாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவருக்கு நன்றியோடு கூட பாடலை நாம் பாடுவோம். வானம் பூமி மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது.
ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, தேவனிடத்தில் நாங்கள் பெற்றது ஏராளம். ஒவ்வொரு நாளும் நீர் நன்மை செய்கிற தேவன். தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் கூடி வந்து ஆராதித்து படைத்திருக்கிற இந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் உடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். இன்றைக்கு மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 132. 132ஆம் சங்கீதத்தை நாம் வசனம் பிரதி வசனமாய் வாசிப்போமாக. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்கையை கேட்டு வனத்தின் வெளியில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர் ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், என் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வைத்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்களால். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்ம எல்லாரும் சங்கீத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சீயோன் என்பது என்ன? தாவீதை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து வந்து அவனை சிங்காசனத்தில் அமர வைத்தார்கள். அதற்கு பின்பு அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபூசியர்கள் அப்பகுதியிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் வாழ்ந்த பகுதிகளான அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். இந்த சீயோன் எருசலேமில் இருந்தது. இந்த எருசலேமில் பின் நாட்களிலே ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் இருக்கிற எருசலேம் சீயோன் என்று அழைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் பல இடங்களில்
சீயோன் என்பது நகரத்தை மட்டுமல்ல, சீயோன் என்று ஜனங்களையும் சுட்டிக்காட்டி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனங்களை சீயோன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதாவது சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை சீயோன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. சீயோன் என்றால் சபையை குறிக்கிற வார்த்தை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது சீயோனை தாவீது பிடித்தான், அது தாவீதின் வசமாயிற்று என்று 2 சாமுவேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். சீயோனை பிடித்தான், அது தாவீதின் வசமாயிற்று. இந்த தாவீதின் வம்சத்தில் வந்ததான ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு அதிகாரியாய் இருந்த பிசாசானவனை, அவனுடைய வல்லமைகளை ஆண்டவர் கீழ்ப்படுத்தி அவனை தோற்கடித்து ஜனங்களை ரட்சித்தார். பாவத்தின் ஆளுகை நம்ம மேல இருந்தது. பிசாசு நம்ம மேல அதிகாரம் செலுத்தினான். அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் வீழ்த்தி அவனை கீழ்ப்படுத்தி அவனுக்கு அடிமையாயிருந்த நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்து சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் வந்தார் என்று கேட்கப்படுகிற கேள்விக்கு நான் இப்படியாய் பதில் சொல்லுவோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று தீமோத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இயேசு அவர் சொல்லும்போது, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அவர் ஜனங்களை ரட்சித்து சபையில் சேர்க்க அவர் வந்தார். இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்து வருகிறார். ரட்சிப்பு என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் தானாய் சுயமாய் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் மூலம் நமக்கு விரோதமாய் எழுதியிருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஆணை அடித்து வெற்றி சிறந்து மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் சத்துருவை மேற்கொண்டு சத்துருவின் ஆளுகைக்குள்ள இருந்த நம்மை ஆண்டவர் விடுவித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். இப்பொழுது நம்ம எல்லாரையும் சபையிலே சேர்த்தார். இந்த சபை தேவனுக்கு சொந்தமானது. ஏன் தெரியுமா? சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த தேவனுக்கு சொந்தக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் நம்மை சுட்டி காட்டுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தக்காரர்கள். இப்பொழுது சீயோனில் நம்மை வைத்து தேவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் சீயோனில் இருக்கிறோம். எப்படி தாவீது சீயோன் கோட்டையை பிடித்த போது சீயோன் அவன் வசமாயிற்றோ, இப்பொழுது சீயோன் சபை தேவனுக்கு சொந்தமானது. தாவீது வம்சத்தில் வந்த இயேசு ஜனங்களை ரட்சித்து சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு தேவன் சொந்தக்காரராய் இருக்கிறார். இங்கு வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனியுங்கள். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து, சீயோன் என்பதை சபை என்று சுட்டிக்காட்டினேன். பூரண வடிவுள்ள சபையிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார்.
இந்த வார்த்தை நம்முடைய சபை பூரணமாய் இருக்க வேண்டும். எந்த சபை பூரணமாய் இருக்கிறதோ அல்லது எந்த ஒரு விசுவாசி பூரண நிலையில் இருக்கிறார்களோ அந்த விசுவாசியின் மூலமாய் தேவன் பிரகாசிக்கிறார். அந்த சபையிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். இப்பொழுது தேவன் நம்முடைய சபையை பூரணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டோம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு பூரணமாக வேண்டும். நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் சபையில் சேர்த்திருக்கிறார். தேவன் அவருடைய பலத்தால் நம்மை மீட்டு கொண்டு வந்தார். அவருடைய பலியினால் நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்தார். 5ஆம் வசனத்தை பாருங்கள். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். தேவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த பலியின் மூலம் உடன்படிக்கை மீறின ஜனங்களை மீண்டும் அவரோடு கூட இணைத்து பரிசுத்தவான்களாக்கி அவர்களை சபையில் சேர்த்தார். பாவிகள் என்ற நிலையில் இருந்த நம்மை மீட்கும்படி அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பலியின் மூலம் நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி ஆண்டவர் சபையில் சேர்த்து கொண்டார். இப்பொழுது சபையானது பரிசுத்தவான்களுடைய கூட்டம். இந்த சபையில் ஆண்டவர் ஏன் நம்மை சேர்த்திருக்கிறார்? இப்பொழுது இந்த வசனத்தில் முக்கியமாய் 2 காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சபையில் ஆண்டவர் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சபையில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சபையில் தேவன் பிரகாசிக்க வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டுமானால் இந்த சபை பூரணமாக வேண்டும். இந்த சபையில் ஆண்டவர் நம்ம எல்லாரும் சேர்த்து விட்டு அவர் எங்கா தூரமாய் அல்ல, அவர் எங்கே இருக்கிறார்? சங்கீதம் 132 நாம் வாசித்தோம். இந்த 132ஆம் சங்கீதத்தை கவனியுங்கள். 13ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இப்ப இந்த சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். நல்லா கவனிக்கணும். சபை தேவன் தங்குகிற இடம். எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே தேவன் வாசம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். சபையில் தேவன் வாசம் பண்ணுகிறார். சபை தேவன் தங்குகிற இடம். தேவன் தங்குகிற இடம் தான் சபை. அப்ப சபை எவ்வளவு முக்கியம். அதனாலதான் பவுலுக்கு சுட்டி காட்டுகிறார், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்க விட்டுவிடக்கூடாது. அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த சபையில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஏன் அந்த சபையில் வாசம் பண்ணுகிறார்? அடுத்த வசனத்தை பாருங்கள். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம். வந்துட்டு போறது அல்ல, என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் அங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணும்போது ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார்? நம்மிடத்தில் அவர் வாசம் பண்ணி அடுத்து என்ன செய்ய போகிறார்? இந்த சபையில அவர் வாசம் பண்ணி இந்த சபையில மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். பூமி எங்கும் ஆண்டவர் சபைகளை கட்டி கொண்டு இருக்கிறார். நம்முடைய சபையிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் சபையில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் இருந்து என்ன செய்கிறார்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த சங்கீதத்தில் தொடர்ந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன்.
அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஆண்டவர் சபையில் இருக்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன், நமக்கு ரட்சிப்பை உடுத்துகிற தேவன், நம்மை கம்பீரமாய் மகிழ்ந்து களிகூர பண்ணுகிற தேவன். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்பி நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை திருப்திப்படுத்தவே அவர் சபையிலே இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் சபையில் இருக்கிறார். ஆசாரியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு ஆசாரியர்கள் என்று ஆசாரிய பணி செய்கிறவர்களை சொல்லி இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக பிதாவுக்கு முன்னே நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அவர் நம்மை அலங்கரிக்கிற தேவன். நம்முடைய அலங்காரம் அவருக்கு மகிமையை கொண்டு வரும். நம்மை மகிழ்ச்சியால் கம்பீரிக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இப்பொழுது ஆண்டவர் எங்கு பிரசன்னராய் இருக்கிறாரோ, எங்கு வாசமாய் இருக்கிறாரோ, அங்கே நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்திப்படுத்தி ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தி நம்மை களிகூர பண்ணுகிறார் என்று பார்த்தோம். அடுத்து அவர் எங்கு பிரசன்னராய் இருக்கிறாரோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத உபாகமம் புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். இப்பொழுது பரிசுத்தவான்களோட அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதை மோசே கண்டான். அவருடைய பரிசுத்தவான்களோடு அவர் பிரசன்னரானார். நம்மை பலியினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மை மீட்டெடுத்து சபையில் கொண்டு வந்து சேர்த்து நம்மோடு வாசமடைகிற தேவன் நம்மோடு பிரசன்னராய் இருக்கிறார். நம்மில் பிரசன்னராய் இருந்து என்ன செய்கிறார்? இங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பிரசன்னரானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்பட்டது. இந்த சங்கீதத்தில் நன்றாய் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஆண்டவர் சபையில் இருந்து சபையை ஆசீர்வதிக்கிறார், சபையை திருப்திப்படுத்துகிறார், ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார், ஜனங்களை மகிழ்விக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய சபையில வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உணர்கிறீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். நம்முடைய ரட்சிப்பின் அலங்காரம் வெளிப்படும்படி நம்ம ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறவர். ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷத்தினால் களிப்பினால் கம்பீரிக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். இதற்காகவே அவர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து தேவன் பிரசன்னமாகும் போது
தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தில் அடுத்து தேவன் என்ன செய்கிறார் என்பதை உபாகம புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். இங்கே மோசே தேவன் பிரசன்னமானதை கண்டு அவன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பரிசுத்தவான்களோடே அவர் பிரசன்னரானார். சபையிலும் அவர் பரிசுத்தவான்களோட பிரசன்னராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தவான்களோட பிரசன்னராய் இருக்கும்போது அடுத்து என்ன செய்தார் என்று கவனியுங்கள், என்ன செய்கிறார் என்றும் கவனியுங்கள். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. எங்கே கர்த்தர் இருக்கிறாரோ அங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து அவர் பிரசன்னராய் இருக்கிற பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்தவான்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று பாருங்கள். 3ஆம் வசனத்துல மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் யாருக்கு கட்டளையை கொடுக்கிறாரோ, யாருக்கு அவர் பிரமாணங்களை கொடுக்கிறாரோ அவர்களை சிநேகிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறார். உன் மேல அன்பு வைத்து அவருடைய கட்டளைகளை உன்னோடு கூட தங்கி இருந்து உனக்கு கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஆமா, பரிசுத்தவான்களாக நம்ம எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறோம். அவருடைய கையில் இருக்கிற ஒருவரையும் எவரும் பறித்து கொள்ள முடியாது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்துரு அவர் கையில் இருக்கிற நம்மை ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது. இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்கன்னு பாருங்க. அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற, தேவனால் சிநேகிக்கிற பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்களா, அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் பேசும்போது பணிவோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறீர்களா? கடந்த வாரத்தில் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கவனிப்பதில்லை. பலர் அசட்டையாய் அமர்ந்திருப்பது உண்டு. செய்தியை கர்த்தர் நம்மோடு பேசும்போது அசட்டையாய் எழுந்து வெளியே போவது உண்டு. இதெல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறேன். கவனிங்க, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு பரிசுத்தவானுடைய காரியத்தை இந்த மோசே எப்படி சுட்டி காட்டுகிறார்? ஏனென்றால் நம்மத்தில் பிரசன்னமாகிற தேவன் அவர் பயபக்திக்குரியவர், பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பெற்றுக்கொள்றாங்களா? உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். யார் பயபக்தியோடு வசனத்தை கேட்கிறார்களோ அவர்கள் போதனை அடைவார்கள். அப்படி போதனை அடைகிற சபை அடுத்த வசனத்தில் எப்படி சொல்றார் பாருங்க. மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தார். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே அதை ஜனங்களுக்கு சொன்னார். இப்பொழுது அந்த பிரமாணங்கள் சபைக்கு சுதந்திரமாயிற்று. கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அது சபையின் சுதந்திரம். கர்த்தருடைய வார்த்தை சபையினுடைய சுதந்திரங்க. இந்த வார்த்தை நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. நம்மை திருப்திப்படுத்த கொடுக்கப்படுகிறது. நம்மை அலங்கரிக்க கொடுக்கப்படுகிறது.
நம்மை மகிழ்ச்சியாயிருக்க பண்ணுவதற்கு இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும்போது கர்த்தர் பிரசன்னராய் இருக்கிறார். தேவ ஜனங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிற வேளையில் அவருடைய பிரமாணம் நமக்கு கிடைக்கும். இதே காரியத்தை மீகா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்ப எருசலேம், சீயோன் தேவனுடைய சபை அப்படின்னு சுட்டி காட்டின. தேவனுடைய சபையில கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அப்ப தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் பேசுகிற இடத்துக்கு நீங்க வரீங்க. தேவாலயத்துக்கு வரும்போது பலர் அசட்டையோடு வருகிறதையும் சுட்டி காட்டின கடந்த வாரத்தில். அருமையான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு வருகிற உன்னோடு கர்த்தர் பேச ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய போதனையை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்துக்கு நீ வருகிற அங்கு அவர் தம்முடைய வழியை போதிப்பார். எதுக்கு தெரியுமா? அவருடைய பாதையில் நீ நடக்கும்படி. ஏன் சொன்னா அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசையெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ திருப்தியாக இருக்கணும், நீ அலங்காரமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார்? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிற முக்கியமான வார்த்தை, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து அவர் கர்த்தர் பிரகாசிக்கிறார். உன்னை பூரண வடிவம் உள்ள சபையாய் மாற்றி இந்த சபையிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்க விரும்புகிறார். இந்த சபை பிரகாசிக்கும் போது, இந்த சபை கர்த்தருடைய மகிமையை பிரகாசிக்க செய்யும் போது அநேகர் இந்த பட்டணத்தில் தேவ மகிமையை காண்பார்கள். இருளுக்குள்ளே இருக்கிற அநேக ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு சபைக்குள்ள ஓடி வருவார்கள். இப்பொழுது இந்த சபையை பூரண வடிவாக்குவதற்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல கர்த்தர் இந்த சபையில வாசம் பண்ணுகிறார். இரண்டாவது, அவர் பிரசன்னராகி அவருடைய பிரமாணத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, அவர் நமக்கு போதிக்கிறார். அவருடைய போதனை, அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள் நமக்கு சுதந்திரமாகும்படி செய்கிறார். நாலாவது காரியம் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்த ஒருவன் ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். நம்ம ரட்சிக்க வந்தார். ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன்
சுதந்திரம் ஆகுவதற்கு அதை நம்மை காத்துக்கொண்டு அதை முழுமையாய் அனுபவிப்பதற்கு தான் சபைக்குள் இருந்து கர்த்தர் நமக்கு போதனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப அவனுக்கு விளக்கமாய் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா 17ஆம் வசனம் கடைசி வார்த்தையில கற்பனைகளை கைக்கொள் என்றார். அப்படியா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா? அப்படியானால் நான் கொடுக்கிற கற்பனைகளை நீ கைக்கொள். அவன் சொல்றான் எவைகளை? உடனே ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தாரே பிரமாணங்கள், அந்த பிரமாணங்கள் ஆண்டவர் வரிசையா சுட்டி காட்டும் போது உடனே அவன் சொல்ற, ஆண்டவரே அதை நான் சிறு வயது முதல் அதை என்ன செய்துகிட்டு இருக்கிற? கை கொண்டு இருக்கிற. இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்கு? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் கடைசி வார்த்தை பாருங்க, என்னை பின்பற்றி வா. அவனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அதனால ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வா. நீ எது மேல நம்பிக்கை வச்சிருக்கையோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன பின்பற்றி வா. உடனே அவன் பின் திரும்பி போய்விட்டான். ஆண்டவரை பின்பற்றி வருவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவன் இந்த சபையில் பிரகாசிக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஃபாலோ பண்ணணும், அவரை பின்பற்றணும். அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, அவர் எந்த வழியில் நடத்துகிறாரோ, அவர் என்ன போதிக்கிறாரோ, அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யவே ஒப்பு கொடுத்து, நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பின விருப்பம் அல்ல, கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை பின்பற்றுவதற்கு, அதை கற்றுக்கொண்டு அவர் நடத்துகிற பாதையில் பின்பற்ற 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 சீயோனாகிய சபை பூரண வடிவு பெறும். அடுத்த 5வது காரியம், சபைக்குள்ளே கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து வைத்து வேதத்தில் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராய் இருக்கிறார். அதே போல இயேசுவாகிய தேவன் பூரண சற்குணராய் இருக்கிறார். அதே போல அவருடைய பிள்ளைகளும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். இதை பவுல் எபேசு சபைக்கு சுட்டி காட்டும் போது 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவராலே சரீரம் முழுவதும். 11ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல பூரண நிலைக்கு வருவதற்கு தான் கர்த்தர் சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த சபையில 13ஆம் வசனத்துல அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்கிற ஊழிய அமைப்புகளை ஏற்படுத்தி, அதாவது ஊழியக்காரனை கர்த்தர் சபையில ஏற்படுத்தி சபைக்கு போதித்து பிரமாணங்களை கொடுத்து, அன்னைக்கு மோசே மூலம் பிரமாணங்களை ஜனங்களுக்கு கொடுத்தது போல ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போது பிரமாணங்களை கொடுத்து இயேசுவை போல உன்னை பூரணமாக்கணும். அவரை அறிகிற அறிவிலை பூரணமாக்கணும். அறிவு மட்டுமல்ல, அவர் பரிசுத்தர். அதுபோல பரிசுத்தத்தில் பூரணம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. கடைசி பகுதி, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோடே பூரணப்படுத்த வேண்டும்.
நீங்க வசனத்தை கவனிக்கும் போதே எதை ஆண்டவர் மையப்படுத்தி சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சபையை பூரண வடிவாக்கி இந்த சபையிலிருந்து தேவன் பிரகாசிக்க விரும்புகிறார். இந்த சபை தேவனை அறிகிற அறிவிலே பூரணமாக வேண்டும். இந்த சபை பரிசுத்தத்தில் பூரணமாக வேண்டும். அடுத்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. விசுவாசம் பூரணப்பட்டது என்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சும்மா மனசுல விசுவாசிக்கிறது அல்ல, அதை கிரியைகளில் வெளிப்படுத்தி காண்பித்தான். நாம் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறத கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சும்மா நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், இயேசு என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றதுனால அல்ல. ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை செயல்படுத்தி விசுவாசத்தை நம்ம கிரியைகளை வெளிப்படுத்தும் போது நாம் பூரணம் அடைகிறோம். அப்ப விசுவாசத்தில் பூரணமாக வேண்டும். அந்த பூரணம் கிரியைகளிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் போது அவர் நம்ம நிலைத்திருக்கிறார். அன்பு பூரணப்படும். நம்ம மற்றவங்க மேல நேசம் அன்பு வைக்கும் போது அவன் நம்ம நிலைத்திருக்கிறார். தேவனில் அன்பு கூறும்போது அவன் நம்ம நிலைத்திருக்கிறார். அவன் நம்ம நிலைத்திருக்கும் போது அன்பு பூரணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு பூரணப்படும். இப்பொழுது இவ்வளவு காரியங்களை பார்த்தோம். இந்த சீயோனில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிறது. கர்த்தருடைய போதனை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவரை பின்பற்ற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், தேவனை அறிகிற அறிவில், அவருடைய அன்பில் பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் போதித்து இந்த நிலைகளில் உருவாக்கி அவர் சபையை பலப்படுத்துகிறார். சங்கீதம் 84 திருப்புங்க. 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் எப்படி சொல்லியிருக்க பாருங்க. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். தேவன் போதிக்கிற ஒவ்வொரு போதனையின் மூலம் தங்களை பலப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு வருகிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவர்கள் தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். 50ஆம் சங்கீதம் முதல்ல வாசித்தோமே, அதில் 15ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 14ஆம் வசனத்தையும் பாருங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சபையில தேவ பலம், தேவனை துதிக்கிற துதி, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் சீயோனை பூரண வடிவமாக்குகிறது. இந்த பூரண வடிவம் இந்த சீயோனுக்கு வரும்போது தேவ மகிமை வெளிப்படும்.
இப்ப பூரண வடிவுள்ள சீயோனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த எருசலேமை குறித்து ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். கடைசி கால எருசலேம் சபையை குறித்து இங்கு சுட்டி காட்டியிருக்கிறது. இப்பொழுது சொல்லப்படுகிற காரியத்தை விளங்கிக் கொள்வதற்காக அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 10ஆம் வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த, நல்ல கவனிங்க, தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம், தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம், தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம். பிரைஸ் தி லார்ட். இந்த எருசலேமின் பிரகாசத்தை 23ஆம் வசனத்தில் பாருங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இந்த சபையை தேவனுடைய மகிமையே பிரகாசிப்பித்தது. எருசலேமை பிரகாசிக்கிறது எது? தேவனுடைய மகிமை. நாம் பரிசுத்தமாய் இருக்கும்போது, தேவனுடைய போதனைகளை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ரட்சிப்பின் அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய மகிமையே இந்த சபையை பிரகாசிக்க செய்கிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சுட்டி காட்டுறேன். ஒரு மகிமை, என் மேகம், அதுக்குள்ள மோசே போயிட்டா. கர்த்தர் அந்த மகிமைக்குள்ளே இருக்கிறார். மோசே அந்த மகிமைக்குள்ளே இருக்கிறான். மோசே மகிமை மூடினது. அந்த மகிமைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை மோசே கொடுத்தாரு. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அவருடைய மகிமைக்குள்ள இருந்து மோசே வெளியே வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்ததை ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணுமா? சபை பிரகாசிக்கணுமா? தேவ மகிமையை காண வேண்டும். தேவ பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மகிமையை எந்த சபை பெற்றுக்கொள்ளுதோ, தேவ மகிமை எந்த சபையில் இருக்கிறதோ அந்த சபையை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி வார்த்தை, பிரைஸ் தி லார்ட். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. இந்த பிரகாசத்தினால் வருகிற விளைவு என்ன? இந்த சபை பிரகாசிக்கும் போது இந்த பிரகாசத்தை காண்கிற இருளில் வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் மூலம் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். அவருடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். அது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. கடைசியா இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமானவர்களை பிரகாசிக்க செய்கிறார். ஏன் தெரியுமா? பூரண வடிவுள்ள சபையில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். எந்த சபையில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரோ அந்த சபை பிரகாசிக்கும். எந்த சபை பிரகாசிக்குதோ அந்த பிரகாசத்தை தேடி அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் அந்த சபையில் சேர்ந்து கொள்வார்கள். இந்த பட்டணம் இந்த சபையின் பிரகாசத்தை கண்டு
அநேக இருளிலே வாழுகிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை தேடி வரட்டும். வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பிரகாசிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசிக்கும் போது நிச்சயமாய் அந்த வெளிச்சத்தில் அநேகர் இந்த தேவனை அறிந்து கொள்வார்கள். இருளிலே வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நம்முடைய தேசத்தில் இருளில் வாழ்கிற ஜனங்கள் தேவன் யார் என்று தெரியாமல் அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு உன்னை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். உன்னை வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்வதற்கு கர்த்தர் இந்த சபையில் கொண்டு வந்து வைத்தார். கர்த்தர் இந்த சபையில் உன்னை கொண்டு வந்து போதனைகளை கொடுத்து அவர் உன்னோடு கூட தங்கி இருந்து உன்னோடு கூட உறவாடி கட்டளைகளை கொடுத்து உன்னை பிரகாசிக்க செய்கிறார். நீ பிரகாசிக்கும் போது அவர் மகிமைப்படுவார். அதே மறுபடியும் மாற்றி சொல்லுகிறேன், அவர் சபையில் மகிமைப்படும் போது சபை பிரகாசிக்கும். நீங்கள் பிரகாசிக்கும் போது அவர் மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படும் போது நீ பிரகாசிப்பாய். நீங்கள் பிரகாசிக்கும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சபை விருத்தியாகும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்களை மூடி உங்களை ரட்சித்த ஆண்டவர் இந்த சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். சங்கீதம் 46 வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவன் நம்மோடு இருந்து நம்மை பிரகாசிக்க செய்யும் போது 47 சங்கீதம் 9 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். அவர் இந்த சபையில ராஜாவாய் ஜொலிக்கும் போது, உயர்ந்திருக்கும் போது இந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அநேகர் ஆபிரகாமின் சந்ததியாய் சபையில சேர்க்கப்படுவார்கள். யார் ஆபிரகாமின் சந்ததி தெரியுமா? கலாத்தியர் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யார் கிறிஸ்துவினுடையவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேசம் தேவனுக்கு சொந்தமாக வேண்டுமா? பாரத்தோடு ஜெபிக்கிறீர்களே, சபைக்கு வருகிற எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே என்னுடைய தேசம் தேவனை காண வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. தேவனுடைய உணர்வு அதுதான். உலகத்திலே எத்தனையோ நாடுகள் தேவனை அறிந்த, தேவன் மெய்யான தேவன் யார் என்று அறிந்த நாடுகள் ஏராளம் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் வாழுகிற இந்த தேசம் இந்த தேவனை இன்னும் அறியல. தேவனுடைய மகிமை இந்த தேசம் கண்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி சபைக்குள்ளே கடந்து வருவதற்கு அருமையான தெய்வ பிள்ளையே, பலியினால் உடன்படிக்கை பண்ணி சபைக்குள் உன்னை கொண்டு வரும்படி உன்னை பரிசுத்தமானாக்கி சபையில் இணைத்தார். உன்னை சபையில் வைத்து போதித்து உருவாக்கி உன்னை பூரண வடிவுள்ள சீயோனாக்கி உன்னை தேவன் பிரகாசித்து மகிமைப்பட விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னால் நீர் மகிமைப்பட வேண்டும், எங்க சபையில் நீங்க மகிமைப்பட வேண்டும், எங்க சபை பிரகாசிக்க வேண்டும், எங்க தேசம் தேவனுக்கு சொந்தமாக வேண்டும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. உமக்கு மகிமை தருகிறோம். Praise the Lord. Hallelujah. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் உமக்கு மகிமை வருவதாக. உமக்கு மகிமை தருகிறோம்.
உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகாயிருக்கமுள்ள நல்ல தேவன், உம்மை மகிமைப்படுத்தும் கிரியையாய் என்னை இந்த சபையில நீர் வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். என்னால் உமக்கு மகிமை வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இந்த சபையில கொண்டு வந்து நாட்டினீரே, எங்களோடு வாசம் பண்ணுகிறீரே, எங்களை அலங்கரிக்கிறீரே, ஆசீர்வதிக்கிறீரே, திருப்திப்படுத்துகிறீர் அப்பா, எங்களை மகிழ பண்ணுகிறீரே. எங்களுடைய அலங்காரம் உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும். உமக்கு மகிமையை நாங்கள் கொண்டு வந்து அந்த மகிமையின் பிரகாசத்தினால் எங்களுடைய தேசம் தேவனுக்கு சொந்தமாகும்படி இன்றைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மூலமாய் உமக்கு மகிமை வர, எங்கள் மூலமாய் தேவ பிரகாசம் இந்த சபையிலிருந்து வெளிப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.